வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. மணல் குவாரி ஒப்பந்ததாரர்களின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருக்கிறது. சமீபத்தில் நடந்த சோதனையின் அடிப்படையில் 130 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறையால். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மணல் குவாரி ஒப்பந்ததாரர்களின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் வினோத், விவரங்கள். தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மணல் குவாரிகள் தொடர்பாக அமலாக்கத்துறை கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்னதாக பல்வேறு மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மணல் குவாரிகளை முழுமையாக சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் அடிப்படையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் இந்த ஆவணங்களை மையமாக வைத்து நடத்தப்பட்ட சோதனையின் முடிவில் மணல் குவாரிகள் தொடர்பாக, அதாவது இந்த பன்னீர்செல்வம், கரிகாலன் மற்றும் பிறருக்கு சொந்தமான 35 வங்கி கணக்குகளில் இருந்து 2,25,00,000 ரூபாய் மற்றும் பணம் முடக்கப்பட்டு இருப்பதாகவும், அதே போல் அவருடைய அசையா சொத்துக்கள் எனவும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டு இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன் தொடர்பாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனையின் முடிவில் இந்த அறிவிப்பானது, இந்த செய்தி குறிப்பானது வெளியிடப்பட்டு தொடர்ந்து இவருடைய சுமார் 130 கோடி ரூபாய் அசையும் சொத்துக்கள் உட்பட 128.34 கோடி ரூபாய் மதிப்பிலான மணல் குவாரிகள் மற்றும் அதற்குரிய இயந்திரங்கள் என பல்வேறு விஷயங்களிலும் முறைகேடு நடைபெற்றது தொடர்பாகவும் இந்த விசாரணை நடத்தப்பட்டு விசாரணையின் முடிவில் அவர்கள் என்னென்ன மாதிரியான பண பரிமாற்ற வழக்கில் தொடர்புடையவர்கள் என்பதிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் முழுமையான விசாரணைக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக, இதில் அவருடைய அசையும் சொத்துக்கள் மட்டுமல்லாமல் வங்கி கணக்குகள் முழுமையாக முடக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இதன் சோதனை முடிவில் கிடைக்கும் இந்த ஆவணங்களை மையமாக வைத்து இதன் சோதனை மீண்டும் தொடரும் எனவும் அமலாக்கத்துறை சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மணல் குவாரி ஒப்பந்ததாரர்களின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வினோத், அதே மாதிரி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் 130 கோடி அளவுக்கு சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்கள். அது ஏற்கனவே சொன்னது போலதான் இந்த மணல் குவாரிகள் தொடர்பாக திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் இதில் முக்கியமாக ரத்தினம் மற்றும் பன்னீர்செல்வம், கரிகாலன் ஆகியோருக்கு சொந்தமான இந்த மணல் குவாரிகளில் முழுமையாக வெளிநாட்டு பண பரிவர்த்தனை மட்டுமல்லாமல் பல்வேறு மோசடிகள் நடந்திருப்பதாகவும் கிடைக்கப்பெற்ற தகவலை மையமாக வைத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. அவர்கள் மூலியமாக அந்த மாநகர வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மணல் குவாரிகள், அதில் இருக்கக்கூடிய வாகனங்கள் செயல்படுத்துவதற்கான வாகனங்கள் யார் யாருக்கெல்லாம் இதன் மூலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டபடி இந்த மணல் குவாரிகள் நடத்தப்பட்டனவா என்பதை எல்லாம் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சுமார் 130 கோடி ரூபாய் வரையிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டு இருப்பதாகவும் அசையா சொத்துக்கள், அதே போல் வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த வங்கி கணக்குகள் மூலியமாக அவர்கள் எந்தெந்த மணல் குவாரி ஒப்பந்தங்கள் எடுக்கப்பட்டது, மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலியமாக பெறப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்கள் யார் யாருடன் தொடர்பில் இருந்தார்கள், அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதின் போது மணல் குவாரிகள் மூலியமாக எந்தெந்த லாரிகளுக்கெல்லாம் அவர்கள் அரசு ஒப்பந்தத்தின் படிதான் நடந்து கொண்டார்களா என்பதையெல்லாம் முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே இந்த சோதனை முடிக்கப்பட்டு அசையும் சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.